வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி. நம்ம குக்கர்லேயே நல்ல ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலாம். இது எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலில் தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே நானே பார்த்து அரைச்சி இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸும் அதுக்கு 1.25 கிலோ அளவுக்கு மட்டனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், 200 கிராம் அளவுக்கு பூண்டும் 150 கிராம் அளவுக்கு இஞ்சியும் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்குவோம். 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் புதினா எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், புதினாவை இதில் போட்டுக்கலாம். அது மாதிரி கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பாதி அளவுக்கு இதில் பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப கொத்தமல்லி புதினா வேணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிரியாணி. நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசால் பொடி டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த கரம் மசால் பொடி இல்லை அப்படின்னா 4 ஏலக்காயும், ஒரு 7 கிராம்பும், 3 பீஸ் அளவுக்கு பட்டையும், ஒரு அன்னாச்சி முக்கு ஒரு சின்ன பீஸும் போட்டு இதுலேயே அரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. 2 பீஸ் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி முக்கு, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பட்டை, ரோஸ் எதை ஒரு 5 எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பை எடுத்து நல்லா பொடிப்படியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சுருண்டுருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்ல வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாயை கீரை வேண்டாம் முழுசாகவே போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினாவை எடுத்து நம்ம வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கேசரி பவுடர்லாம் எதுவுமே போட வேண்டாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, விழுது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு தக்காளியும் போட்டுக்கோங்க. பாருங்கள், கெட்டி தயிரா 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், தயிரெலாம் ஊற்றுனதுக்கு அப்புறமும் நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1.25 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவிட்டு போட்டுடலாம். அதனால் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச தண்ணி, அதாவது அதெல்லாம் மசாலா ஒட்டியிருக்கோம், அந்த தண்ணியவே இதில் ஊற்றிருக்கேன். இதில் 1.25 இந்த மட்டன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். பாருங்க, வெயிட் போட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் முத்தின ஆடு அப்படிங்கிறதுனால நான் 2 விசில் வைக்கிறேன். வச்சுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 1 விசில் தான் வச்சேன். இப்போ பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சான்ட்டு. பாரு, 1 விசில் தான் விட்டேன். நம்ம தயிர் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. பாருங்க, 1 படி அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் போட்டுக்கணும். பாருங்க, இது வந்து இந்தியா கேட் கிளாசிக்னு போட்டிருக்கோம். அந்த அரிசி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, என்ன அரிசிமா நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், லேசாக அந்த மாதிரி அரிசி போட்டோன்னு லேசாக மட்டும் பெரட்டி விடுங்க. ரொம்ப வந்து பெரட்டக்கூடாது. ஒரு படி அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்காக நம்ம வந்து மட்டன் வேகிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டோம். இப்போ அந்த பிரியாணி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா பிரியாணி குழஞ்சிரும். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், கொத்தமல்லி புதினா மீதி இருந்தது இல்லையா, அதையும் இதில் எடுத்து போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து 1 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். பாருங்க, இப்போ 1 விசில் வந்தோன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ எடுத்து வேற ஒரு ஸ்டவ்க்கு வச்சிடலாம். இந்த தோசைக்கல் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இது விசில் வந்தது இல்லையா, இந்த குக்கர் எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் இந்த தோசைக்கல்லையே அப்படியே இருக்கட்டும். தோசைக்கல்லேருந்து எடுக்க வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்தால் ஸ்டீமும் போயிடும், தோசைக்கல்லும் ஆறிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது பிரியாணின்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரைஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கு. பாருங்கள், சாஃப்டான பிரியாணி நல்லா அருமையாக வந்துருச்சு. அடியும் பிடிக்கல. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.